வணக்கம். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் மீன் மசாலா குழம்பு உங்களுக்கு வச்சு காமிக்க போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் முதல்ல மீனை உரசி வச்சுருக்கோம். இந்த அம்மியில் அரைக்கக்கூடிய பொருள் மஞ்சத்தூள், இது கிராம்பு, பச்சை மிளகா, பொரிகல்ல, பாருங்கள் தேங்காய் பால், இது பூடு, கசகசா, பட்டை, இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம். முதல்ல நம்ம மஞ்சத்தூளை விட்டு அரைக்கிறோம். ரெண்டாவது கிராம்பு, இது பட்டை, இது கசகசா, இது பச்சை மிளகா, இந்த உரப்பு காண்டிச்சு இந்த பச்சை மிளகா வைக்கிறோம். இந்த பொரியலில் வச்சு சேர்த்து அரைச்சிக்கிறோம். இப்போ இந்த பூண்டை சேர்த்து வச்சு அரைச்சிக்கிறோம். அப்படியே இந்த பூடு ரொம்ப வலுவலுன்னு அரைக்க வேணாம். வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அது கூட கருவேப்பிலை போடணும். இது இப்போ புது மாதிரியாக செய்கிறோம்னு நினைக்காதீங்க. புளி ஊற்றாத மசாலா மீன் குழம்பு. மசாலா மீன் குழம்புனா மிளகா பொடி போடுறதில்ல. அதே வேணுன்றதுலாம் அரைச்சி வச்சுருக்கோமே. உரப்புக்காண்டி பச்சை மிளகா வச்சுருக்கோம், பொரியல் வச்சுருக்கோம், ரெண்டாவது கசகசா, பட்டை, பூ எல்லாம் வச்சுருக்கோம் இந்த வாசத்துக்கு. அது மசாலா மீன் குழம்பு. புளி ஊற்றாமல் அப்படி வைக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, நல்லாயிருக்கும். இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை போட்டு அப்படியே உள்ளே வதக்கணும். தேவையான அளவு உப்பு, தேங்காய் ஒன்றா போட்டு அரைக்கிறதில்ல. பாருங்கள் தேங்காய் பால், தேங்காய் பால் எடுத்து வச்சா எவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ அந்த கொதி வந்த உடனே இந்த மீன் எடுத்து போடுறோம். இந்த மீன் கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சம் தண்ணியாக. கம்மாயில் மீன் பிடிச்சி காரம் உப்பு அதில் சேர்த்து மச்சி நீ வச்சு புட்டா மீன் மசாலா குழம்பு தானே. எங்கள் மச்சி நீ வச்சு புட்டா மீன் மசாலா குழம்பு தானே. மச்சி நீ கைப்பட்டா தண்ணி கூட தேனா மாறும். அவ செஞ்சு வச்ச மீன் குழம்பு தேனா மீதம் போல இருக்கும். அவ செஞ்சு வச்ச மீன் குழம்பு தேனா மீதம் போல இருக்கும். இப்போ குழம்பு வத்திருக்கும். தேங்காய் பால்,
இப்போ நம்ம நிறைய மிளகா பொடி போட்டு புளி நல்லா நிறையா கரைச்சி ஊற்றி தேங்காயை அரைச்சி ஊற்றி அப்படியே குழம்பு கூட்டி அதை கொதிக்க வச்சு இறக்கும். இது அப்படி இல்லை. இது ஒரு வித்தியாசமான மீன் குழம்பு, மசாலா குழம்பு, புளி இல்லாத மசாலா குழம்பு. அப்படின்னும் போது சாப்பிடும் போதே உங்களுக்கு தெரியும், என்னடா வெள்ளை வெளியேறு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. இது புளி ஊற்றலைனாலும் கூட நம்ம வேணுன்றதெல்லாம் சேர்த்துருக்கோம், அதனால் ருசியாக இருக்குது. சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். இட்லி தோசை சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிடலாம். உரைக்காத அளவில் பிள்ளையை சாப்பிடுங்க. லேசான உரப்பு இருக்கிறதுனால பிள்ளைகள்லாம் நல்லா சாப்பிடுங்க. இந்த மீனும் முள் இல்லாதனால பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம், சின்ன பிள்ளைகளுக்கு. பார்த்தீங்களா, இதுதான் பதம். அப்படியே இப்போ கொதிக்கவும் இறக்கிடுறோம். இந்த வாரம் கிராமத்து விருந்தில் மீன் மசாலா குழம்பு வச்சு உங்களுக்கு காமிச்சாச்சு. அடுத்த வாரம் இன்னொரு விருந்து தான்.